பிக் பாஸ்னா இதான பிக் பாஸ் வச்சாலாம் பெரிய ஆப்பா. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அப்படிங்கிற ஒரு ஆள் கிடையவே கிடையாதான். எந்த ஒரு வாரமும் கேப்டன் அப்படிங்கிற ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்களாம். நோ கேப்டன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சொல்லி ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. சரி கேப்டன் மட்டும் தான் ட்விஸ்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல பிரைஸ் மணிலே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் மணியே கிடையாதான். எப்படி சம்பவம் தரமா இருக்குல்ல. பிரைஸ் மணியே கிடையாதுன்னா எவன் ப்ரோ வீட்டுக்குள்ள போவான், எதுக்கு ப்ரோ போராட போறான்னு கேட்டீங்கன்னா இருக்க தரமான ட்விஸ்ட் இருக்கு. அதான் இந்த வீடியோல மொத்தமா பார்ப்போம். வணக்கம் மக்களே. சோ நான் சொன்ன எல்லாமே வரப்போற பிக் பாஸ் தமிழுக்கு கிடையாது, நேத்து ஆரம்பிச்ச பிக் பாஸ் தெலுங்கு. என்ன ப்ரோ பிக் பாஸ் தெலுங்கு தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்க. ஏன்னா நம்ம சீசன் இனிதான் ஸ்டார்ட் ஆக போது அவங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருக்கு. சோ இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா ப்ரோமோ ஷூட்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ப்ரோமோ ஷூட்லாம் வெறித்தனமா முடிச்சிட்டாங்க. சோ இந்த வாரம் கண்டிப்பா நமக்கு ப்ரோமோ கிடைச்சிருங்கிறது தெரிஞ்சிட்டு. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு புதன் டு வெள்ளிக்கிழமைக்குள்ள நமக்கு வந்து ப்ரோமோ வந்துடும் அப்படிங்கிறது உறுதி ஆயிட்டு. சரி ப்ரோ ப்ரோமோ வந்துடும்ல, அப்ப ஏன் தெலுங்கை பத்தி பேசுறீங்கன்னா பயங்கரமா நடத்துறாங்க நண்பர்களே. நேத்து தான் பிக் பாஸ் தெலுங்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நேத்து ஸ்டார்ட் ஆகி வீட்டுக்குள்ள போனோன்னே மொதல் ட்விஸ்ட் என்னன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நோ கேப்டன். கேப்டன்ங்கிறது கிடையவே கிடையாது. என்ன ப்ரோ கேப்டன் இல்லைன்னா அந்த வீடு நல்லா தானே இருக்கும்னு கேட்டீங்கன்னா இருங்க அங்கதானே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா கேப்டன்ங்கிற ஒருத்தன் பதவியை தானா இந்த வாரம் ஃபுல்லா அந்த வீடை ரூல் பண்ணுவான். அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த கேப்டனா ஒருத்தன் மாறி வரான்ல அவனுக்கு அடுத்த வாரம் எவிக்ஷன்ல இருந்து ஃப்ரீ ஆயிரும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அந்த இம்யூனிட்டி பவர் வந்து அவனுக்கு கிடைச்சிரும் கண்டிப்பா. சோ அதுவும் கட் ஆயிரும். சோ எல்லா வாரம் எல்லாருமே எலிமினேஷனுக்கு வந்துருவாங்க. சோ மொதல் பாயிண்ட். ரெண்டாவது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் மணியே கிடையாதான். இன்னும் ப்ரோ பிரைஸ் மணியே கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் மணி எல்லாம் ஒருத்தனை உள்ள போயிருக்க மாட்டான். அங்க ஒரு டிஸ்ட் வச்சிருக்கான். பிரைஸ் மணிங்கிறது 0 தான். பட் உனக்கு காசு வேணும்னு நினைச்சேன்னா இந்த வீட்டுக்குள்ள வைக்கிற டாஸ்க் எல்லாத்துலயும் நீ சண்டை போட்டு அந்த டாஸ்க் மூலமா நீ ஏர்ன் பண்ணிக்கணுங்கிறத அவங்களோட கருத்தா வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு புரியுதா? சீசன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. டாஸ்க் வெறியா இருக்கும். அந்தந்த டாஸ்க்கு இவ்வளவு பாயிண்ட் இவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டாஸ்க்ல நீ ஜெயிச்சு உன்னோட காசு எவ்வளவு சேர்க்கிறியோ அவ்வளவு காசை நீ கடைசி நாள் வெளியே போகும்போது நீ எடுத்துட்டு போ. அதாவது டைட்டில் வின்னர் ஆனா நீ எடுத்துட்டு போவ. அதுதான் டைட்டில் வின்னருக்கான பிரைஸ் மணியா வச்சிருக்காங்க. சோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எவனுமே மிச்சர் சாப்பிட மாட்டாங்கிறது உறுதியாயிட்டு. ஏன்னா காசு வேணும்னு சொல்லி தான் உள்ள வந்திருப்பான். காசுக்கு அவன் போராடியே ஆகணும். சும்மா கடைசி சீசன் இந்த விக்ரம்னு ஒருத்தன் வந்தானே அவன மாதிரி சும்மா வெட்டியா உட்காந்துருந்தானா கடைசி வரைக்கும் உனக்கு 4 நாள் காசு கூட கிடைக்காது. வேஸ்டா தான் வெளியே போய் ஆகணும். நீ டைட்டில் வின் பண்ணி அதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். சோ உனக்கு டைட்டிலும் வேணும் காசு வேணும்னா நீ வைக்க போற எல்லா டாஸ்க்லயும் அடிச்சுட்டு மோதிட்டு முட்டிட்டு கிடந்தாதான் உனக்கு காசு அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டானா யாரும் மிச்சர் சாப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது வீட்டுக்குள்ள ரேஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. வாரம் இந்த ரேஷன் பொருள் கொடுப்பாங்களே அதுவும் கிடையாது. நீ சண்டை போடு, டாஸ்க்ல வின் பண்ணு, அவனுக்கு அன்லிமிடெட் ஃபுட் கிடைக்கும். நீ டாஸ்க்ல வின் பண்ணிட்டான்னா வீட்டுக்கு அன்லிமிடெட் ஃபுட். யார் பயங்கரமா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்லிமிடெட் ஃபுட். இல்லையா எதுவுமே உனக்கு கிடையாது. சும்மா அங்கேயும் கிடைக்கிறது நீ டாஸ்க்ல வின் பண்ணி கிடைக்கிறத வச்சுதான் நீ சாப்பிட்டுக்கணும். வாரம் உனக்கு இவ்வளவு பாயிண்ட் நீ ரேஷன் வாங்கிக்கணும் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பிக் பாஸ் தெலுங்க வந்து ஸ்டார்ட் பண்ண முதல் நாளே ஃபயரா ஸ்டார்ட் பண்றாங்க. நீ நினைக்கலாம் எல்லா சீசனும் முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டு முதல் நாள் வந்து பேசி பழகிக்கோங்க பேசிக்கோங்க காதல் பண்ணுங்கன்னு விடுவாங்க. அதெல்லாம் நம்ம தமிழ்ல மட்டும் தான் நடக்கும். இந்த தெலுங்குல எல்லாம் பாத்தீங்கன்னா நேத்து நைட்டே சண்டை ஆரம்பிச்சு ஒரு ஆரஞ்ச உருட்டி விளாண்டுட்டு இருந்தானோ அந்த ஆரஞ்ச உருட்டி விளாண்டதுக்கு சண்டை. காலையில டாஸ்க் வச்சிட்டானு எதுக்கு சாப்பாடு வேணும்ல இல்ல சாப்பாடு வேணும் பிரைஸ் பண்ணி வேணும் சண்டை போடு டாஸ்க். காலையில எந்திரிச்சோன்னே டாஸ்க். இந்த மாதிரி பிக் பாஸ் தெலுங்க பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிருக்கான் நண்பர்களே. ஐயோ நம்ம திவாகரன் இதெல்லாம் வருது ஆன்னு பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெறித்தனமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரிதான் தமிழ் இருக்கணும் நாங்க விரும்புறோம். கண்டிப்பா நீங்களும் விரும்புவீங்க. ஏன்னா சீசனை பொறுத்த வரைக்கும் கடைசி சீசன்லாம் போர் தான். இந்த அர்ச்சனா மாயா பிரதீப்ங்கிற சண்டை இல்லைன்னா கடைசி சீசன்லாம் பக்கா போர். பட் அந்த ஒரு ஃபைட் கான்செப்டே பயங்கரமா அப்படியே பேசப்பட்டு அந்த சீசனை ஓட்டி முடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த சீசன் ஆச்சுன்னா கண்டிப்பா மக்களுக்கு பிக் பாஸ் மேல இருக்க ஒரு இதே போயிரும். கண்டிப்பா போயிரும். என்ன பொறுத்த வரைக்கும் போயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நடத்துங்கிறதா என்னோட ரெக்வஸ்டா இருக்கு. கண்டிப்பா உங்களோட ரெக்வஸ்டா இருக்கும். ஏன்னா பாருங்களேன் காலைல இருந்து டாஸ்க் வச்சிட்டான். அடிச்சுட்டு உருளு சாப்பிடணுமா டாஸ்க் பண்ணு, காசு வேணுமா டாஸ்க் பண்ணு, வீட்டுக்குள்ள நீ நிம்மதியா இருக்கணுமா டாஸ்க் பண்ணு. கேப்டன் கிடையாது. எல்லா வாரம் எல்லாரும் எவிக்ஷன் அப்படிங்கும் போது ஒருத்தருக்குமே பாகுபாடு இல்லாம வெறித்தனமான அடிக்கப்படும்ல. சீசனை பொறுத்த வரைக்கும் உள்ள சும்மா தூங்கினாலுமே டாஸ்க் அப்படிங்கறதுல வச்சுட்டானு அப்படிங்கும் போது சீசன் ஃபயரா இருக்கும். தயவு செய்து இந்த மாதிரி தமிழை நடத்துவீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பிக் பாஸ்க்கான டீம் சேஞ்ச் ஆயிருக்காங்க. சோ டீம் சேஞ்ச் ஆனவங்க இந்த கடை சீசன் மாதிரி டாஸ்க் வைக்கிறவங்க பேர்ல வடக்கன் சைட்ல வைப்பானுல கம்ப உருட்டுங்க பால உருட்டுங்கன்னு சொல்லிட்டு அவன யூடியூப்ல வீடியோ போட்டு வச்சிருப்பானு விளையாட்டு போட்டி அப்படிங்கிற பேர்ல அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க டாஸ்கா வச்சானு. கம்ப பிடிங்க பாலை உருட்டுங்க பால் அந்த சைடு அடிச்சு விடுங்க கட்டையை அடுக்குங்கிறதா டாஸ்காவே வச்சிருந்தாங்க. தயவு செய்து அந்த மாதிரி எந்த ஒரு டாஸ்க்கும் இல்லாம தரமான ஒரு டாஸ்கா கொடுத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் தரமா போகும். ஏன்னா கண்டஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஃபயரா எடுத்துட்டு இருக்கீங்க நியூஸ் வந்துட்டு இருக்கு.
ஏன்னா வர்ற எல்லாருமே ஓரளவு ஆக்டிவான பர்சன்ஸ் மாதிரி தான் தெரிறாங்க. எல்லாருமே பினான்சியலி ஓரளவு நார்மலான பர்சன்ஸ் தான். எவனும் பெரிய அளவுலாம் உள்ள யாருமே வந்த மாதிரி இப்போ வரைக்கும் நியூஸ் இல்ல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிரைஸ் பண்ணி தான் சண்டை போட போறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இந்த டாஸ்க் எல்லாமே அடிச்சு நவுத்துற மாதிரி உள்ள இறக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட கருத்தா இருக்கு. உங்களோட கருத்து அதுவா தான் இருக்கும். நல்லபடியா பண்ணுங்க. நாங்களும் நல்லபடியா ரிவ்யூ பண்றோம். கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவோம். சோ கடைசி இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ப்ரோமோ ஐ ரிவீல் எப்போ ப்ரோன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நானும் அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அதுக்கு நீங்களும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஐ ரிவீல் அந்த ப்ரோமோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில கண்டிப்பா வந்துடும் சொல்லி நியூஸ் வந்துட்டு, ஏன்னா ப்ரோமோ ஷூட் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த வாரம் புதன் டு வெள்ளிக்கிழமைக்குள்ள நமக்கு ப்ரோமோ கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம அந்த வீடு ஒர்க்லாம் பாதி முடிஞ்சிட்டுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவுட்டோர் ஃபுல்லா முடிச்சிட்டாங்களாம். ஃபுல்லா இன்டீரியர் ஒர்க் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குது. அதனால அதுக்கான ப்ரோமோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து விஜய் சேதுபதியை ரிவீல் பண்ற மாதிரி தான் காட்டுவான்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. ஐ லோகோ ரிவீல் பண்றது, விஜய் சேதுபதி வந்து இவர் தான் ஹோஸ்ட் இந்த சீசனுக்கு அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு ப்ரோமோ இருக்க போன்னு சொல்லி என்னோட கெஸ். அதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்க போது, இந்த சீசன் எப்படி இருக்க போதுங்கிறது அடுத்த ஒரு ப்ரோமோவா தான் வரும். கண்டிப்பா எனக்கு கடைசி சீசன் பார்த்திருப்பீங்க. கமல் சார் வந்து சும்மா ஒரு கடற்கரை பக்கத்துல ஒரு ஆத்தங்கரை பக்கத்துல நிக்கிற மாதிரி நின்று ஐ லோகோ ரிவீல் பண்ணிட்டு போனாரு. அதுக்கப்புறம் கார்ல ஏறி உட்கார்ற மாதிரி உட்காந்து பக்கத்துல இன்னொரு கேரக்டர் உட்கார்ற மாதிரி உட்காந்து அதுக்கப்புறம் தான் 2 வீடு இந்த மாதிரி இருக்கு போது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டினாங்க. ஸோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி ஐ லோகோ தான் ரிவீல் ஆக போகுது. அடுத்தடுத்த ப்ரோமோ வீடு வந்துடும். ஏன்னா வீடு வந்து ஓரளவு முடிஞ்சிச்சு. இன்டீரியர் ஒர்க் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரத்துல முடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த டீம்லாம் பயங்கர ஃபயரா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வீடு ஒர்க்லாம் இந்த வாரம் எண்டுக்குள்ள முடிஞ்சிடும். அடுத்த வாரத்துக்குள்ள வரப்போற ப்ரோமோலாம் கண்டிப்பா நமக்கு வீடு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிடும். பட் 2 வீடு கான்செப்டா ஒரு வீடு கான்செப்டாங்கிறது இன்னும் டவுட் இருக்குதா இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா கடைசி சீசனை பொறுத்த வரைக்கும் 2 வீடு கான்செப்ட் மக்கள் சைட்ல பெருசா ஒரு ஈடுபாடு இல்ல, மக்களுக்கு பெருசா இல்லப்பா. ஏன்னா அந்த ஃபுல்லாவும் கொண்டு போல. நீங்க பாத்திருப்பீங்க அந்த 2 வீடு கான்செப்ட் ஒரு கொஞ்ச நாள் கொண்டு போனானு அதுக்கப்புறம் யார் வேணா எங்க வேணா தங்கிக்கலாம் அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி வைக்காம டீசெண்டா கரெக்டா நோட் பண்ணி கரெக்டா ஒரு பாயிண்ட்ஸ் போட்டு இந்த சீசனை இப்படிதான் கொண்டு போகணும், வீடு கான்செப்ட்னா இப்படி இருக்கணும், இவன் இப்படிதான் இருக்கணும், இவன் ரூல் பிரேக் பண்ணாலும் இப்படிதான் அடி, அவன் ரூல் பிரேக் பண்ணாலும் அப்படிதான் அடின்னு சொல்லிட்டு நீட்டா இந்த சீசனை எடுத்துட்டு போவோம் நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்களும் நம்புவீங்க நினைக்கிறேன். கண்டிஷன் சில பேர்லாம் இப்ப அடிபட்டு இருக்குது, பயங்கரமா வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். பட் திரும்பவும் சொல்றது கடைசியா திரும்பியும் சொல்லிக்கிறேன். தெலுங்கு சைட்லாம் நடத்துறது நீங்க அப்படியே காப்பி அடிச்சா கூட பரவாயில்ல. நாங்க காப்பின்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கதற கூட மாட்டோம். தயவுசெய்து நீங்க காப்பி கூட அடிச்சுக்கோங்க. ஆனா கடைசி சீசன்ல வச்சு இந்த டாஸ்க் காப்பி மாதிரி பண்ணாம இந்த மாதிரி ஃபயரான சீசன்லாம் எடுத்து ஃபயரான டாஸ்க் எல்லாம் எடுத்து இந்த சீசன்ல கொண்டு வந்து வச்சீங்கன்னா எங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஹைப்பே கம்மி ஆயிடுச்சு மக்கள் மத்தியில. பிக் பாஸா வந்தா பாத்துக்கலாம் ப்ரோ, ஏன்னா பெருசா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிட்டு ப்ரோ. ஏன்னா கடைசி சீசன்லாம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 18 அப்படி இப்படின்னு நாங்க ஐலோ ரிவீல் ப்ரோமோ ரிவீல்னு சொல்லி விட்டு மக்களை ஓரளவு ஹைப் கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த சீசனை பொறுத்தவரை செப்டம்பரே ஆரம்பிச்சிட்டு, பட் இன்னும் ப்ரோமோ ஐலோகன் எதுவுமே ரிவீல் பண்ணல. ஸோ மக்கள் மத்தியில ஓரளவு அப்படியே டவுன் ஆயிட்டு இருக்கு பிக் பாஸ் அப்படிங்கிறது. அதனால கொஞ்சம் நீங்க ஹைப்பா கொண்டு வந்து ஹைப்பா சீசனை நடத்துறீங்கன்னா நல்லா இருக்கும். நடத்துங்கடா, தயவு செய்து அப்படியேதான் நடத்துங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். நான் கடைசி வீடியோல சொல்லியிருந்தேன். ஆகஸ்ட் 6 அப்படிங்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 2nd வீக் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட கெஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் அதை கெஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ப்ரோ இந்த சீசன் லேட் ஆக போது ப்ரோ, என்ன ப்ரோ நடத்த போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நமக்கு தரமான ஒரு சீசன் கொடுப்பாங்க நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்களும் நம்புங்க. ஸோ பார்க்கலாம். இந்த வாரத்துக்குள்ள ப்ரோமோ வந்துடும். ஸோ ப்ரோமோ வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல கண்டஸ்டன்ஸ் லிஸ்டோட வந்து